இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 5 மாநில தேர்தல் முடிந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மக்கள் பீதி, மத்திய அரசு விளக்கம். அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. தமிழகத்தில் நேற்று ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் நடந்து முடிந்தது. மேற்கு வங்கத்தில் வரும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்ததும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியாகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. எனினும் நம் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாமல் உள்ளது. தமிழகம், மேற்கு வங்கம் உட்பட 5 மாநில தேர்தலால் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. மேற்கு வங்கத்தில் 29ஆம் தேதி தேர்தல் முடிந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயர உள்ளதாக பல்வேறு தரப்பிலும் தகவல் பரப்பப்படுகிறது. இதுகுறித்து மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து திட்டமிட்ட வதந்திகள் பரப்பப்படுகின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தாத ஒரே நாடு இந்தியாதான். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் நிலையற்ற தன்மை நீடிக்கிறது. எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதன் மீதான தாக்கம் மக்களை சென்றடையாமல் இருக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களும் மக்கள் மீது சுமை ஏற்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் இங்கு சப்ளை பாதிக்காமலும் விலை ஏறாமலும் பார்த்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்பது அப்பட்டமான பொய். இதுபோன்ற வதந்திகள் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம். நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மத்திய அரசு இதுவரை நடவடிக்கை எடுத்து வந்துள்ளது. இனியும் அந்த நடவடிக்கை தொடரும் என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 8 மாத கர்ப்பிணி என்றும் பார்க்கல, நாம் தமிழர் வேட்பாளருக்கு கொடூரம், அடித்து உதைத்த உடன்பிறப்புகள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டசபை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை வாக்குச்சாவடியில் திமுகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே மோதல் வெடித்தது. அதில் அனீஸ் ஃபாத்திமாவும் தாக்கப்பட்டார். அவரை தஞ்சை அரசு மருத்துவமனையில் நாம் தமிழர் கட்சியினர் அனுமதித்தனர். 8 மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் திமுகவினர் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டினர். போலீசிலும் புகார் செய்தனர். சில நாட்களுக்கு முன்புதான் ஓட்டு கேட்டு சென்ற இடத்தில் மக்களே அனீஸ் ஃபாத்திமாவுக்கு வளைகாப்பு நடத்திய வீடியோ வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு அவரை திமுகவினர் தாக்கியதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரக குழியா நாங்கள்? ட்ரம்ப் மூக்கை உடைத்த இந்தியா, தரம் தாழ்ந்துட்டீங்க, அமெரிக்காவுக்கு பதிலடி. இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டும் வகையில் பிரபல அரசியல் விமர்சகர் மைக்கேல் சாவேஜின் சர்ச்சை கருத்து அடங்கிய அறிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தங்கள் மண்ணில் பிறப்பதாலேயே வெளிநாட்டைச் சேர்ந்தவரின் குழந்தைக்கு குடியுரிமை வழங்குவது அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்று நேற்று முன்தினம் ட்ரம்ப் கூறியிருந்தார். உண்மையில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்கள் நாட்டில் பிறக்கும் வெளிநாட்டவர் குழந்தைக்கு குடியுரிமை வழங்கி வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிரான கொள்கையுடைய அந்நாட்டு அரசியல் விமர்சகர் மைக்கேல் சாவேஜின் பழைய அறிக்கை ஒன்றை ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தார். அதில் முழுக்க இனவாதத்தை தூண்டும் வகையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தன. அதில் இருந்த அதிர்ச்சி அம்சங்கள்: 9 மாத கர்ப்பிணியர் விமானத்தில் ஏறி அமெரிக்காவுக்கு வந்து குழந்தையை பெற்றெடுக்கின்றனர். அந்த குழந்தை உடனடியாக அமெரிக்க குடிமகனாகிறது. அதன் பிறகு அந்த பிள்ளை மூலமாக இந்தியாவிலிருந்தோ சீனாவிலிருந்தோ தங்களது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அமெரிக்காவுக்குள் இழுத்துக் கொள்கின்றனர். இந்திய மற்றும் சீன குடியேற்றவாசிகள் வெறும் மென்பொறியாளர்கள் அல்ல. அவர்கள் லேப்டாப் வைத்திருக்கும் தாதாக்கள். மாஃபியா கும்பல்களை விடவும் இவர்கள் அதிக சேதத்தை அமெரிக்காவுக்கு செய்துள்ளனர். இந்தியாவும் சீனாவும் நரக குழிகள். அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வெள்ளையர்களுக்கு வேலை கிடைப்பது. இந்தியாவும் சீனாவும் நரக குழிகள்.
அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வெள்ளையர்களுக்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பாகிவிட்டது. அவை இந்தியர்களாலும் சீனர்களாலும் அபகரிக்கப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் இருந்தது. இந்தியாவை நரகக்குழி என்று சாடும் மோசமான அறிக்கையை ட்ரம்ப் பகிர்ந்தது இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியை தந்தது. இந்தியர்கள் ட்ரம்பை கடுமையாக விளாசினர். கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. இந்தியா உலகின் சிறந்த நாடு, பிரதமர் மோடி தனது நெருங்கிய நண்பர் என்று ட்ரம்ப் அடிக்கடி சொல்வார் என அந்த அறிக்கையில் சப்பை கட்டு கட்டியது. இதற்கிடையே அமெரிக்காவின் மூக்கை உடைப்பது போல் இந்தியா சார்பில் நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டார். அதில் அமெரிக்காவின் சோசியல் மீடியா போஸ்ட் மற்றும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட விளக்கத்தையும் நாங்கள் கவனித்தோம். சோசியல் மீடியா போஸ்டில் இருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத கமெண்ட், மிகவும் தரம் தாழ்ந்த விமர்சனம். அமெரிக்கா இந்தியாவின் உறவு என்பது நீண்டகால பரஸ்பர மரியாதை மற்றும் இருதரப்பு நலன் சார்ந்த விஷயங்கள் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். ஓட்டுச்சாவடியில் அதிமுக திமுக மோதல், மருத்துவமனைக்குள் புகுந்து தாக்க முயற்சி. நீ வாடா நான் ஏஜென்ட் 190 கேளுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட வள்ளிப்பட்ட ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் நேற்று பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். பிற்பகலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் சையத் ஃபாரூக் ஓட்டுச்சாவடியை பார்வையிட வந்தார். அப்போது அவருடன் வந்த திமுகவினரும் ஓட்டுச்சாவடிக்குள் நுழைய முயன்றனர். வேட்பாளரை தவிர வேறு யாரும் ஓட்டுச்சாவடிக்குள் நுழையக்கூடாது என அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பிரபாகரன் வாக்குவாதம் செய்தார். இதனால் அதிமுக திமுக தொண்டர்களிடையே வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். திமுகவினர் வெளியூரிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியதாக கூறி அதிமுகவினர் ஓட்டுச்சாவடி முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட எஸ்பி ஷியாமளா தேவி அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனே கைது செய்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என போலீசாரிடம் கூறி அதிமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து அதிமுகவினரை கலைந்து போகச் சொல்லி போலீசார் எச்சரித்தனர். அதன் பிறகும் கலைந்து செல்ல மறுத்த அதிமுகவினரை அப்புறப்படுத்த போலீசார் முயன்றனர். அப்போது போலீசுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெரும் பரபரப்பு நிலவியது. திமுகவினர் தாக்கியதில் படுகாயமடைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கோவி சம்பத்குமார், ஒன்றியக்குழு உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அப்போது அங்கு வந்த திமுக விசிகாவினர் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்குள் புகுந்து அதிமுகவினருடன் வாக்குவாதம் செய்து தாக்க முயன்றனர். இதனால் டாக்டர்கள் நோயாளிகள் பீதியடைந்தனர். அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவமனையில் தகராறு செய்த திமுகவினர் விசிகாவினரை எச்சரித்து வெளியே அனுப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக விசிகாவினர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுகவினர் புகார் அளித்தனர். அதன் பேரில் வாணியம்பாடி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவர் கூட ஒரு 10-15 பேர் வந்தாலும் யாரும் போகக்கூடாது, வேட்பாளர் மட்டும் தான் போய் பார்க்கணும். அவர் தான் போனோம். இங்க இருக்கிற அப்படியே எல்லாம் ஜெனரல் ஏஜென்ட் போலாம். அவ்வளோ டோட்டல் ஃபுல்லா தொகுதிக்குள்ள ஜெனரல் ஏஜென்ட் உள்ள போலாம். உள்ள கட்டி கள்ள ஓட்டு போறதுக்கு போறாங்க. 10 பேர் ஜெனரல் ஏஜென்ட் பரிமிஷன் போலாம். நீ போடா. எங்க பையன் கவுன்சிலர் நீ போடா, மாடி போடா. கொஞ்சம் பேசாம இருப்பா பேசாம இருப்பா. உடனே அவரை விட்டு 10 பேர் வெளியில தெற்கு மாவட்டத்துக்கு வந்து 10 பேர் அடிச்சு போறாங்க. அங்க உள்ள வந்து எல்லாமே கேமரால வெப் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டு இருக்கு. கிளியரா பார்த்து யாரும் தப்பு பண்ணிருந்தாங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க அதை பத்தி கவலையே கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அப்ப வெளியில இருந்து யாரா எதுவும் இல்லங்க இப்ப பண்ண முடியாது. அமைதியா நான் ஒரு அமைதியா புடிச்சு கேஸ் போடுறது என் பொறுப்பு. மத்த எல்லாரும் கிளம்புங்க. வெளியூர்ல இருந்து வந்து இங்க எப்படி 10 பேர் உள்ள போறீங்க? நடவடிக்கை கண்டிப்பா அடிச்சானு கொடுங்க. நான் இப்ப நடவடிக்கை எடுக்கிறேன்.
தங்கம் 3வது நாளாக சரிவு. ஒரு சவரனுக்கு 2080 குறைந்தது. சர்வதேச சந்தை நிலவரங்களால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் 1,35,000 ரூபாய் வரை சென்றது. இப்போது 1,10,000 ரூபாயை தாண்டி விற்பனையாகி வருகிறது. கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து தங்கம் விலை இறங்கி வருகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் 720 குறைந்து 1,13,280 ரூபாயாக இருந்தது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து 1,12,800 ரூபாயாக விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து 14,100 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 265ற்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,65,000ற்கு விற்பனையாகிறது. தங்கம் விலையை பொறுத்தவரை கடந்த 5 நாட்களில் சவரனுக்கு 2,080 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை சரிவால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ளது பெரும்பத்து கிராமம். கடந்த மார்ச் 2ஆம் தேதி இரவில் 3 டூ வீலர்களில் அரிவாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் இந்திரா காலனி டீக்கடை முன்னிருந்த மக்களை அரிவாளால் வெட்டி கொடூரமாக தாக்கியது. மாற்றுத்திறனாளி ஜான் மார்க் வயது 45 மற்றும் ஒடிஷாவைச் சேர்ந்த திரிநாத் கட்டா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக 9 ஆசாமிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாதி பிரச்சினைதான் இதற்கு காரணம் என தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை கண்டித்து பெரும்பத்து கிராம மக்கள் சட்டசபை தேர்தலை புறக்கணித்தனர். வீடுகளில் கருப்பு கொடி கட்டினர். புறக்கணிப்பு குறித்த பலகைகளையும் வீட்டு முன் வைத்திருந்தனர். அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஓட்டு போட முன்வரவில்லை. இதனால் ஓட்டுச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. தேர்தல் அதிகாரிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தனர். பெரும்பத்து கிராமத்தில் 471 ஆண்கள் 498 பெண்கள் என மொத்தம் 969 வாக்காளர்கள் உள்ளனர். ஓட்டுப்பதிவு முடியும் நேரத்தில் வெளியூரில் வசிக்கும் ஒரு பெண் உட்பட 3 பேர் மட்டும் வந்து ஓட்டு போட்டனர். அவர்களை போலீசார் பாதுகாப்புடன் அழைத்து வந்து ஓட்டு போட வைத்துள்ளனர். ஆரம்பத்தில் இருந்தே தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என கூறி வந்த பெரும்பத்து கிராம மக்கள் சொன்னதை செய்து காட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட 2 பேர் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பெரும்பத்து கிராமத்தில் சாதி மோதல்கள் நடக்காத வகையில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் ஆகிய காரணங்களை சொல்லித்தான் தேர்தலை மக்கள் புறக்கணித்துள்ளனர். ஊழல்வாதிகளை காப்பது நியாயமா? முதல்வரின் செயல் வெட்கக்கேடானது. அமலாக்கத்துறை கடும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு சட்டவிரோத முறையில் நிலக்கரி வர்த்தகம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் வியூக நிறுவனமான ஐபாக் நிறுவன அலுவலகங்களில் கடந்த ஜனவரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர். அதற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஐபாக் நிறுவன அதிபரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற மம்தா அங்கிருந்த முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றார். மம்தாவின் இந்த செயல் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் அங்கு வந்த மாநில அரசு அதிகாரிகள் போலீசார் சேர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இதையடுத்து மேற்கு வங்கத்தில் தங்களுக்கு எதிராக நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் மாநில அரசின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் நேற்று நடந்த வாதத்தில் முதல்வருக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது ஐபாக் நிறுவன அதிபரின் வீட்டிற்கு முதல்வரை நேரில் சென்றார். அப்போது அதிகாரிகள் தலையீட்டை தடுக்க மாநில போலீசாரை உடன் அழைத்து வந்தார். வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை தானே கையில் எடுத்துக் கொண்ட மம்தா ஊழல்வாதிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். மாநில முதல்வரை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது. முதல்வரின் இந்த செயல் ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளும் முயற்சி. இதுபற்றி நாங்கள் ஹைகோர்ட்டில் முறையிடாமல் சுப்ரீம் கோர்ட் வந்ததற்கு காரணம் உள்ளது. ஊழல்வாதிகளை காக்க போலீஸ் பாதுகாப்புடன் முதல்வரை களமிறங்கும் ஒரு மாநிலத்தில் அவருக்கு எதிராக போலீஸ் எப்படி விசாரிக்கும்? அதனால்தான் நாங்கள் இந்த விவகாரத்தை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம். எனவேதான் இதில் சிபிஐ விசாரணை கோருகிறோம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர்.